खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரயானின் அடிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 19வது அத்தியாயம் இப்போது நாம் தொடங்கவிருக்கின்றோம். இது அஷ்டாவக்ரருக்குரியதல்ல. அஷ்டாவக்ரருக்குரியதை கேட்டு ஜனகன் அவர் புரிந்து கொண்டதை சொல்லுகின்ற ஒரு அத்தியாயமாக அமைந்திருக்கின்றது. படிக்கிறேன். சத்தியத்தை பற்றிய அறிவென்னும் இடுக்கக்கியை கொண்டு, ஆக்சுவலா இடுக்கக்கியை ட்வீசர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல கொடுத்திருக்கு. ஒரு விடுகதை அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். சத்தியத்தை பற்றிய அறிவென்னும் இடுக்கக்கியை கொண்டு என் இதயத்தின் ஆழத்தில் படித்திருந்த முடிவற்ற கருத்துக்கள் எண்ணங்கள் என்னும் வலிமிகுந்த முள்ளை நான் அகற்றிவிட்டேன். இடுக்கக்கின்னா முள் எடுக்கிற ஒரு டூல்னு வேணா வச்சுப்போம், சரியா? அதாவது முள்ளு வாங்கின்னு சொல்லுவோம்லன்னா முள் எடுக்கிறது. ஓகே, முள்ளு வாங்கி. ஓகே. இப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்க, ஜனகர் பேசுறாரு. ஸோ இவ்வளவு பெரிய அஷ்டாவக்ர இதனுடைய ஒட்டுமொத்த நாலேஜ் எல்லாம் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஃபீல் பண்ணணும், எப்படி ஃபீல் பண்ண வேண்டும், ஜனகர் வாயிலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்புறம் மாதிரி நம்மளும் ஃபீல் பண்றோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலரா என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவு என்னும் இடுக்கக்கியை கொண்டு அப்படின்னு சொன்னா முள்ள எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு? முடிவற்ற கருத்துக்கள் எண்ணங்கள் என்னும் வழிமிகுந்த முட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கீதையை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா அவருடைய மேஜர் கான்செப்ட் டோட்டலாவே எண்ணம் அற்ற ஒரு நிலைக்கு போக சொல்லிதான் ரொம்ப வலியுறுத்தி இருந்தார். எண்ணங்கள்னாலே டேஞ்சர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தார். எண்ணங்கள்ல முக்கியமா சொல்லணும்னா விருப்பு வெறுப்புங்கிறது தான் டேஞ்சரு. எண்ணங்களே டேஞ்சர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாயையே மாயையா புரிஞ்சுக்க விடாம தடுக்கின்ற அந்த விருப்பு வெறுப்பு தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் கர்மத்தையே அவர் தொலைக்க சொல்லியிருந்தார். கர்மமே செய்யாத, நற்கர்மமும் செய்யாத, அதுலயும் ஒரு விருப்பு ஒட்டிக்கும், அதுலயும் ஒரு அகங்காரம் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ இந்த அகங்காரம் மற்றும் விருப்பு வெறுப்பின் காரணமாக நமக்கு எண்ணற்ற எண்ணங்கள் அல்லது கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது ரைட்டு, இது தப்பு, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, பண்ணித்தான் ஆகணும். ஸோ மெனி தாட்ஸ். ஒரு மனிதனுக்கு துன்பம் என்பது எதனால் வருகிறது அப்படின்னு சொன்னா எண்ணங்களால் வருகிறது அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். உடனே நீங்க கேட்பீங்க, எண்ணங்கள்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எண்ணங்கள் சுகத்தக்கூடாதுன்னு கொடுக்குது. எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பான எண்ணங்கள் தானே சுகத்தை துக்கத்தை கொடுக்கும். எண்ணங்கள் என்ன பண்ணிட போகுது, எண்ணம்லாம் ஒன்றும் துக்கத்தை கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எண்ணம் இல்லைன்னா அது சந்தோஷம் அப்படின்னு பொதுவாக ஞானம் சொல்லுகிறது. எண்ணத்தோடு இருந்தாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே தான், அவர் மறுக்கல. எண்ணங்கள் நேரடியாக உனக்கு துன்பத்தை தராது. எண்ணங்கள் என்பதே மாயை. மாயைனா இல்லவே இல்லை, இல்லாதது ஒண்ணு என்ன பண்ணும், ஒன்றும் பண்ணாததுதான். ஆனா அந்த இல்லாததை இருக்கிறதாக நம்பிக்கை வந்து விடுகிறது. அதுதானே பிரச்சனை. இல்லவே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா இல்லாதது இருக்குன்னு நம்பிடுறதுனால இந்த பிரச்சனை எழுகிறது. இப்போ பிரம்மம் அவ்வியக்தமாக இருக்கின்ற வரைக்கும் பிரம்மத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது வியக்தமான பிறகுதான் அதை உண்மை என்று நம்புகின்ற அந்த தாட்ஸ், அந்த பொய்யான தாட்ஸ் தான், பொய் தான் இல்லைன்னு இல்லை, அந்த பொய்யான தாட்ஸ்க்கு வேல்யூ அதிகமாக கொடுக்கும்போது அதுல மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு நீ அவ்வியக்தமாகவே இருந்திருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஷ்டாவக்ர இதில் ரெண்டும் சொல்லியிருக்காரு. அணுவை மெத்தட்ல கண்ணை போல் லீலை செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் வலியுறுத்தி இருந்தாலும் மேஜராக வலியுறுத்தப்பட்ட விஷயமாக நான் காண்பது என்னன்னா, எண்ணங்கள் அற்ற ஒரு அற்புத நிலையை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதிகமாக வலியுறுத்தி இருந்தார். அந்த வகையில இங்க எண்ணங்கள் அப்படிங்கிறதையே இதயத்தின் ஆழத்தில் படித்திருந்த முடிவற்ற எண்ணங்கள் அப்படிங்கிறதையே முட்களாக இங்கே உபமானம் கொடுத்திருக்கிறார். ஜனகருக்கு அப்படித்தான் புரிஞ்சிருக்கு இல்லையா? அஷ்டாவக்ரர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்
எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, என் இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் அனைத்தும் முட்கள் என்பதை உணர்ந்தேன். ஆனால் அந்த முட்களை எல்லாம் பிடுங்கி எறிந்தேன். எதை வச்சு அப்படின்னா, சத்தியத்தை பற்றிய அறிவு என்னும் இந்த முள்வாங்கியை வைத்துன்னு வச்சுக்கோங்க. இல்லையா? அப்போ எதை வைத்து நம்ம அதை பிடுங்கி எறிய முடியும்? unless and otherwise you don't have the knowledge of the world is மாயா, அந்த உலகம் மாயை என்ற அந்த அற்புத ஞானம் இல்லாத வரைக்கும் எண்ணங்களை தவிர்க்கவே முடியாதுங்க. என்னதான் பண்ண முடியும்? எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து தொலைக்குது. முதல்ல விருப்பு வெறுப்பு மட்டும்தாங்க எடுக்க முடியும், எண்ணங்கள்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நான் ரொம்பவே ஃபைட் பண்ணுவேன். நானும் பூபதி என்னாவும் வரவங்க கிட்ட எல்லாம் ரொம்பவே ஃபைட் பண்ணுவோம். எண்ணங்கள் அற்ற நிலையை ஞானம்னு யாராவது சொன்னாங்கன்னா, என்னங்க ஏதாவது சாத்தியமானதை பேசுறீங்களா? சும்மா வந்து நமக்கு தெரியாததெல்லாம் புரியாதெல்லாம் பேசக்கூடாது. எண்ணங்கள் இல்லாம ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுங்க என்றெல்லாம் வாதிடுவதுண்டு. சரியா? அப்போ எண்ணங்கள்ல விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் லேட்டரா பார்க்கும்போது இந்த எண்ணங்கள்னா இருக்கா, எண்ணங்கள்னா என்ன, எண்ணங்கள்ன்றது வெறும் மாய, அது உண்மையில இருக்கான்னா இல்லவே இல்லை, அது சும்மா நாச்சுக்கும் தெரியுது. அப்ப சும்மா நாச்சுக்கும் தெரியுதுங்கிறத இல்லவே இல்லைன்னு முடிவு பண்ண வேண்டியதுதான்டா. இங்க காணல் நீர் இருக்கா இல்லையா? காணல் நீர் இல்ல, ஆனா தெரியுது இல்ல. இல்ல தெரியுதானே கேட்கலப்பா, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்ப இல்லை இல்லை விட்டு தொலைய அப்படின்னு அதை இல்லவே இல்லை என்று மறுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விருப்பு வெறுப்பு களைவதை காண முடிகிறது. அப்போ பொய்யா இருக்குன்னு சொன்னா கூட அதுல ஒரு ஆசை வந்து ஒட்டி தொலையுதுங்க. என்ன பண்றது? பொய்யா இருந்த இருக்கட்டுமே, பொய்யா இருக்கிறத அனுபவிச்சுக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டு அதிலே மாட்டிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கின்றது என்ற ரீதியிலே அமைகிறது. அப்போ அது பொய்யா இருக்கு, பொய்யா இருக்கு, இருக்குல்ல உலகம், அது பொய்யா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும், பொய்யா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணுங்கிறது கூட கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா இல்லவே இல்லைன்னு புரியும் போது அங்க விருப்பு வெறுப்புக்கே இடம் இல்லாம போயிடுது இல்ல. அட எதுவுமே இல்லடா, அது சிறும் பிம்பம் தானடா, கனவு ஏதாவது இருக்கா? இல்ல, இல்லவே இல்லை, அதை போயிட்டு நான் ஏன் இருக்குன்னு நினைக்கிறோம்? கனவுல 1 கோடி விருந்தா என்ன, லாசான என்ன, அட போங்கடா என்று அந்த எண்ணங்கள் இல்லவே இல்லை, முற்றிலும் இல்லை என்பது அந்த மாயா அப்படிங்கிறத விட முற்றிலும் இல்லை என்ற ஒரு ஆழமான ஒரு புரிதல் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆமா கனவு கண்டா என்ன, கனலே என்ன, அது இருக்க போறது இல்ல. கனவுல வந்து நஷ்டமானாலும் லாஸ் ஆனாலும் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த கனவு எதுக்கு என்று நமக்கு தோன்றுகிறது. அது கனவுல வந்து உண்மையை நம்பும் போது தானே அது நல்லா இருந்தா வேணுங்கிறதும் கெட்டதா இருந்தா வேணாங்கிறதுக்கும் சொல்றதுக்கு. ஏன்னா அந்த ரீதியெல்லாம் பார்க்கும்போது ஓகே, எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை இன்னும் நல்லா தான் இருக்குமோ என்று சொல்ல தோன்றுகிறது. அப்ப என்ன இருக்கு, எண்ணங்களை நீக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எண்ணங்கள் என்பது இல்லவே இல்லை என்றும் எண்ணங்களால் உருவாகின்ற தோற்றம் வெறும் தோற்றம் மாத்திரம்தான், அது இல்லவே இல்லை என்றும் புரிந்து கொள்ளும் போது விருப்பு வெறுப்பு அகழ்கின்றதோடு மட்டுமில்லாமல் விருப்பு வெறுப்பற்ற அகன்ற மாத்திரத்தில் எண்ணங்களே காலாவதி ஆகிடுது. ஏன்னா நீங்க ஆக்சுவலா வந்து இந்த உலகத்துல விளையாடுறதுக்கு கண்டிப்பா எண்ணங்கள் வேணும், இல்லைன்னு சொல்லல. ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் ஆடணும்னா கூட விருப்பு வெறுப்பு இல்லாம ஃப்ரெண்ட்லி கேம் ஆடணும்னா கூட எண்ணங்கள் வேணும் தான். பட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுக்கு நெசசரியான தாட்ஸ் மட்டும் தானே தேவை. அந்த நெசசரியான தாட்ஸ் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன் இல்ல, அதுவும் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாவே நடக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லி கேமே ஆடுறீங்க அப்படின்னு சொன்னா அவன் அங்கிருந்து பந்து அடிக்கிறான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பந்தை எப்படி எடுக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா தோணும், ஆட்டோமேட்டிக்கா நீ அடிப்ப. தி திங்ஸ் வில் ஹேப்பன் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ நடந்து போற இந்த காலை தூக்கி அந்த இடத்துல வைக்கணும், இந்த காலை எடுத்து பெயர்த்து அங்கே வைக்கணும் அப்படின்னு யோசிச்சா பண்ணிட்டு இருக்க. இஸ் இட் நாட் ஹேப்பனிங் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி? அப்போ ஆக்ஷனுக்கு தேவையான தாட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு நடக்கும். அதை கூட நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ தாட்ஸ் இல்லாம அப்கோர்ஸ் லைஃப் இல்லைன்னு ஒத்துக்கிட்டா கூட நீ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்துருது. ஆனா எப்ப நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னு பாருங்களேன், இந்த விருப்பு வெறுப்புங்கிறது உள்ள நுழையும் போதுதான் கண்ணா பின்னான்னு நம்ம வந்து தாட்ஸ் சும்மா ஓடி ஓடி அலையுது. சும்மா உட்காந்துருக்கவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஆயிரமோ இப்படி ஆயிரமோ, அப்படி பண்ணிடலாமா இப்படி பண்ணிடலாமா, அதை செஞ்சுட்டா என்ன ஆகும், இதை அடைச்சி தேவையான தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது, அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இதுல என்னத்து நீயா உட்காந்து இப்படி மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்க? மண்டை உடைக்கிறதுக்கு காரணம் என்ன நடக்குது அப்படின்னா விருப்பு வெறுப்பின் காரணமாக துன்பம் மட்டும்தான் மிகுந்திருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்க நாங்கெல்லாம் கற்பனை வெள்ளம் ஜாஸ்தி இருக்கிறவங்க, நாங்க வந்து அப்படி ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டையே திளைத்து கொண்டு அப்படியே நாங்க வந்து ரம்யமாக வேற ஏதாவது கற்பனை பண்ணி நாங்க சந்தோஷமா இருந்துக்கிறோமே என்று சொல்லுபவர்களுக்கும் கூட என்ன ப்ராப்ளம் வந்துருது அப்படின்னு சொன்னா
those karpana will automatically induce the likes in this real world. நீ கற்பனை உலகத்துல தான் வந்து என்னத்தையோ ஆசைப்பட்டு என்னத்தையோ உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கற்பனை பண்ற அப்படின்னாலும் அந்த பிடித்த மாதிரியான கற்பனைகள் உனக்கு இந்த ரியல் வேர்ல்டுல வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகி விடுகிறது, அடிக்ஷன் அதிகமாகி விடுகிறது. அதுவும் கடைசியில தொல்லை தானே. ஸோ நீ கற்பனை பண்றதே கடைசியில தொல்லையா மாறுகின்றது என்ற அந்த உண்மையெல்லாம் புரியும் போது கற்பனை என்னும் முட்களை நாம் பிடுங்கி எறியத்தான் வேண்டும் என்பதை ஜனகர் உணர்கிறார். ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகமே இந்த இதயத்தில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களுமே அது முட்களாக பாவித்து அதை எடுப்பதற்கு கண்டிப்பாக ஞானம் கண்டிப்பா தேவை. ஏன்னா இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் மட்டும் எடுக்க முடியும். அப்ப இல்லவே இல்லை என்ற அந்த ஞானத்தின் வாயிலாக, சத்தியத்தின் வாயிலாக அறிவென்னும் அந்த முள் வாங்கியை வைத்துக் கொண்டு நாம் அதை எடுத்து விட்டேன் அப்படிங்கிறார் ஜனகர். சரியா? இப்ப நம்மளும் அந்த ஃபீலிங்க்கு வரணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். So ultimately we have to throw away all the thoughts which is present because of likes and dislikes with the help of knowledge அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என் சொந்த மகிமையில் அப்படின்னா ஆத்ம நிலையில் நிலை பெற்றிருக்கும் எனக்கு தர்மமோ காமமோ பொருளோ தத்துவமோ துவைதமோ அல்லது அத்வைதமோ கூட இல்லை. This is the very important point. போன அத்தியாயங்கள்ல ஃபுல்லா வந்து ஸ்ரவகரர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இதுதான் சொல்லணும். ஸோ இஃப் யூர் ரிசைட் இன் யுவர் அபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது உன்னுடைய ஒரிஜினல் தன்மையில நீ இருக்கும் போது நத்திங், அதாவது அவ்வியக்த பரபிரம்மத்தை தான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வேற நான் சொல்லிட்டேன். இந்த அவ்வியக்த பரபிரம்மமா இருக்கும்போது தர்மம் என்ன, அதர்மம் என்ன, காமம் என்ன. காமம்னாக இன்னொன்னு வேணுங்க. ஆக்சுவலி நான் அதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு தானே வருது. திரிபடிகள் இல்லாம காமம் எங்கே வரும்? திரிபடிகள் இல்லாம தர்மம் எங்கே வரும்? அப்போ தத்துவமோ அப்படின்றது நெக்ஸ்ட் ஞான விஷயங்களை ஆராய்வதற்கும் ஞான தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கும் கூட இங்கே டுவாலிட்டி அவசியப்படுகிறது, தத்துவங்கள் அவசியப்படுகிறது. தத்துவங்கிறது குருவே நம்ம மாயான்னு சொல்லுவோம். இந்த எல்லா வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்கள் அது மட்டும் என்னவா? அதுவும் மாயதாங்க. நீ மாயைக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் மாயைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான உபாயத்தை இறைவன் முதலில் வேதமாக படைத்தான் அப்படின்னு சொன்னோம். அங்கே இறைவனையே மாயான்னு சொல்லிட்டோம். ஈஸ்வரனை நம்ம மாயான்னு தானே அழைக்கிறோம். பிரம்மத்தை தவிர ஈஸ்வர சைத்தன்யமும் மாயை ஜீவஜ ரெண்டுமே மாயதான். அப்ப ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் என்னவா? தத்துவங்கள். அதுவும் மாயதான் இல்லையா? தத்துவமோ அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா அதுவும் மாயைக்குள்ளதான் வருது இல்லையா? அதனால தத்துவமோ அப்படிங்கிற துவைதம் சொல்லவே வேணாம். முழுக்க முழுக்க மாயைக்காகவே உருவாக்கப்படுவதுதான் துவைதம் அப்படின்றது. நெக்ஸ்ட் அத்வைதமோ அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னா, இங்க அத்வைதமோ அப்படின்ற வார்த்தை ஏன் யூஸ் பண்ண வேண்டியது? துவைதம்ங்கிற வார்த்தை வந்ததுனால அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. இங்க சச்சிதானந்தத்தை உணராது அப்படின்னு சொன்ன அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, இந்த ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. ஐம் தி ஒன்னா நான் இருந்துகிட்டு தானே இருக்கேன். அப்போ ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் இன்னொருத்தர் இருக்கேன். நாங்க அத்வைதம் என்று பேசுவதற்கு இன்னொன்னு இருக்கா? நான் பேச மாட்டேன்டா. நான் அகர்த்தா அபோக்தா நிராகாரன் நிர்விகாரன் சுசுத்த புக்த நிர்குணன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பரபிரம்ம சுரூபத்துல என்ன இருக்கு? எல்லாமுமாக அதுவே இருக்கு. ஆனா அதுகிட்ட என்ன இருக்கு? அதுகிட்ட எதுவுமே இல்லை. எல்லாமுமாக இருந்தது என்ன? எல்லாமா சும்மா தானே இருந்தது, சும்மா பொய்யா தானே இருந்தது, டுவாலிட்டியாக இருந்ததே. காமம் எல்லாமே இருந்தது. எல்லாமே பிரம்மத்தின் ஒரு மாய தோற்றத்திலே நீ கண்டிருக்கலாமே தவிர உண்மையான பிரம்மத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை என்ற அந்த உண்மையை எல்லாம் இந்த ஜனகர் மகாராஜா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபீல் பண்ணி அந்த குரு கிட்ட சொல்றாரு, உண்மையில நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆன்மஸ்வரூப நிலையிலே இருக்கும்போது எனக்கு தர்மமும் அப்படின்னா இங்கே மதம் அறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அறம் இப்படிலாம் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஜியன்ஸ் நிறையவே போட்டு ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் வாழணும், ஒருவனுக்கு ஒருத்தி, இது இந்து மதம், அந்த முஸ்லீம்னா ஒண்ணு, எக்கச்சக்கமான அந்த ஒரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதெல்லாம் ஆஸ்லாக நீ மாயைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். பட் நீ மாயை கடந்த நிலைக்கு சென்று விட்டாய், நீ பிரம்மஸ்வரூபத்தில் லயித்து விட்டாய் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இதெல்லாம் 100% மாயையா நீ உணர்ந்ததுக்கு அப்புறமா இங்க தர்மம்ங்கிற பேச்சுக்கோ தர்மம் என்ற பேச்சுக்கோ இடம் இருக்கிறதான்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை. ஏன்னா இந்த விஷயத்தை தான் இங்க கோடிட்டு காட்டியிருக்காரு. முக்கியமா காமமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆசை அப்படிங்கிறதே நீ இங்கே இந்த டுவாலிட்டிக்குள்ள விளையாட வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன்,
இந்த விருப்புங்கிறதே இந்த எண்ணங்களை பொய்யா இருக்குன்னு கூட சொல்லாதனாலதான் வருது அப்படின்னு சொன்னோம். இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க காமப்படுறதுக்கு அங்க யார் இருக்காங்க? ஏதாவது இருந்தா தானே. எதுவுமே இல்லாத இடத்துல ஆசை எப்படி வரும்? இப்ப பொய்யா இருக்குன்னா கூட ஒருவேளை வந்தாலும் வரலாம், ஆனா இல்லவே இல்லைன்னு சொன்னா வராது அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் அவ்யக்த பிரம்ம நிலையிலே லயித்திருக்கின்றார். அதனால் காமம்னா என்னன்னே தெரியாதவருக்கு. ஏன்னா இங்க சிந்தனையே இல்லாத இடமப்பா அது. அதனால் சொல்லுகின்றார் காமமோ பொருளோ செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, இதெல்லாம் எதுவுமே இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாமே மாயைக்குள்ள அடங்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. குறிப்பா ஞான தத்துவங்களையே அது மாயைக்குள் அடங்கிய விஷயம். அதனால் இந்த தத்துவம் அப்படிங்கிறதும் அவருக்கு எதுவுமே இல்லை. அத்வைதமோ எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ரியலைசேஷனை இந்த இடத்துல ஜனகர் பிரசன்ட் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுப்போம். அடுத்து என் சொந்த மகிமையில் நிலை பெற்று இருக்கும் போது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆன்மஸ்வரூபத்தில் இருக்கும் போது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இறந்த காலமோ எதிர்காலமோ அல்லது நிகழ்காலமோ இல்லை, இடைவெளியோ அல்லது நித்தியத்துவமோ கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஈஸிதான். அதாவது காலங்களும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஏதோ ஒரு ஒன்றரை கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா காலம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்ப இங்க எனக்கு ஞாபகம் இருக்க போகுது. ஸோ காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை. எப்படிப்பா இல்லை அப்படின்னா, இறந்த காலம் அப்படின்னாலே என்ன? செத்து போன காலம்னு அர்த்தம். செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா செத்து போன காலம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஓ அப்படியா, சரி இறந்த காலம் வேணா இல்லைன்னு வேணா ஒத்துக்கிறேன். எதிர்காலம் இருக்குல்ல, எதிர்காலம் இருக்கா? எதிர்காலம்னா இனிமே வரப்போறது. ஓ இனிமே வரப்போறதா? இனிமே வரப்போறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இருக்கா? அட இப்ப இல்லப்பா, இப்ப இல்ல, இப்ப இல்ல, இனி வரும்ல. இனி வர்றது இருக்கட்டும்டா, காலம் இருக்கா இல்லையான்னு தானே கேள்வி. ஆமாங்க, காலம் இருக்கான்னா இறந்த காலம்னா அது செத்து போன காலம், அது வேணான்ட்ட, சரி விட்டுரு. எதிர்காலம் இருக்குல்லங்கிற, வரும் இல்லைங்கிற, ஆனா இப்ப இருக்காதானே கேக்குறோம். இப்ப எது இருக்கோ அதுதானே சத்தியம். இப்ப இல்லைன்னா அது சத்தியம் இல்லைன்னு ஒத்துக்க வேண்டியதானே. இனிமே சத்தியம் ஆகும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எக்காலமும் எது இருக்கின்றதோ அதுவே சத்தியம் என்பதுதானப்பா உண்மை சொல்லி இருக்கிறது. ஓஹோஹோ, எக்காலமும் எது இருக்கிறதோ அதுதான் சத்தியம் அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிறது சத்தியம் இல்லதான். அப்ப விடு, சரி விடுங்க. நிகழ்காலம் இருக்குல்ல, நிகழ்காலம்னா என்னப்பா? அது இப்ப இருக்கிற காலம். எப்ப இருக்கிற காலம்ப்பா? இது இப்போ. இப்போ நீ பேசிட்டு இருக்கிறப்போ அது பாரு கடந்த காலமா போயிருச்சா இல்லையா? The moment when I talk, no, that every microsecond is getting changed. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்ல, there is no continuous tense actually. இங்க நல்லா பாருங்க, கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அது பாஸ்டா போயிட்டே தானே இருக்கு. அது எப்படி நீ இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருப்ப? நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம் இல்லைன்னு சொல்லு, இருக்கோம் இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா இருக்கோம் இல்லைன்னு சொல்லும் போதே அது இருந்தோம் இல்லை மாறிடுது. The moment when we are talkingன்னு சொல்லும் போதே we have been talked அப்படின்னு மாறிடுதுங்க. ஸோ இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். இட்ஸ் எவ்ரி எந்த இப்போன்னா எந்த செகண்ட் அப்ப பேசிட்டு இருக்க? இந்த செகண்ட்னு சொல்லும் போதே அந்த செகண்ட் காணாம போயிடுச்சு இல்லடா. அடுத்த மைக்ரோ செகண்ட் வந்துருச்சு இல்ல. நீ மைக்ரோ செகண்ட் ரேஞ்சர் வேற, நேனோ செகண்டுக்கு வேற ரேஞ்சர் பேசிட்டு இருக்கோம். எந்த நேனோ செகண்ட் இல்லப்பா நீ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? நீ இருக்குன்னு சொல்ற அந்த செகண்ட் அந்த பேஜ் முடிக்கிறதுக்குள்ள காணாம போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அது இருக்குன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? ஸோ தேர்ஃபோர் there is no time in this worldன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எங்கேயோ உளறிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அந்த ஒன்றரை கிளாஸ்ல. சரியா? எப்படியோ ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நிகழ்காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, இறந்த காலமும் இல்லை, காலமே எனக்கு இல்லை. எப்போதும் எங்கும் ஒரே மாதிரியாக இருந்து கொண்டிருக்கும் எனக்கு காலம் என்னடா காலம் என்று சொல்ல வேண்டியது இருக்கின்றது. இன்ஃபேக்ட் இன்னொன்று ஞாபகம் வந்துருச்சு. அப்போ அந்த கிளாஸ்ல என்ன பேசியிருந்தேன்னா, வாட் இஸ் டைம் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஞாபகம். அந்த வாட் இஸ் டைம்க்கு நான் கொடுத்த விளக்கம் என்னன்னா, மெஷர் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம். மெஷர் ஆஃப் சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மாதிரி இருக்கு, அப்போ ஒரு மாதிரி இருக்கு. அப்போ இப்ப எப்படி இருந்தது, அப்ப எப்படி இருந்தது?
இங்க எப்படி இருந்தது, அப்ப எப்படி இருந்தது, இந்த டைம்ல இது இப்படி இருந்தது, அந்த டைம்ல அது எப்படி இருந்தது அப்படின்னு மாற்றங்களை அளக்கின்ற அளவுகோலாகத்தான் இந்த நேரம் இருக்கின்றது என்பதை நாம் கண்டோம். மாற்றம் என்றாலே இல்லை என்றான பிறகு மாற்றங்களை அளக்கின்ற அளவுகோல் மட்டும் உண்மையாகி விடுமா? ஸோ வென் தெர் இஸ் அதாவது மாயையே அளக்கின்ற அளவுகோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மாயானாலே இல்லை, இல்லாததை அளக்கிறதுக்கு எப்படி இன்னொன்னு இருக்க முடியும்? ஸோ இல்லாததை அளப்பதற்கு இல்லாததாகத்தான் இருக்க முடியும், அளவுகோலும் கூட மாயையாகத்தான் இருக்க முடியும் என்ற ஆஸ்பெக்ட்லேயும் கூட நான் ஏதோ டிஸ்கஸ் செய்தது போல் ஞாபகம் வருகிறது. ஸோ தேர்ஃபோர் இங்கே காலம் என்பது கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத அவர் பிரம்மஸ்வரூபத்தில் லயிச்சிட்டு இருக்கார். நம்ம ஜனகர் வேற பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கிறவனுக்கு எங்கிருந்து காலம் வரும்? இப்ப மாயைக்குள்ளதான் நிகழ்வுகள் நடக்கின்றது. அப்ப நிகழ்வுகளை மெஷர் பண்ணணும். இது எப்ப நடந்தது, இது எப்ப நடந்தது, 1998 அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. அப்போ அது நிகழ்வுகள் நடக்கின்ற இடத்துல தானே. ஆனா அகர்த்தா போக்தா நித்திய சுத்த புக்தான்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே இல்லாம இருக்கின்ற அந்த நிலையில பிரம்மஸ்வரூபத்துல அங்க என்னத்த காலத்தை போய் இருக்கு மெஷர் பண்றதுக்கு அங்க எதுவுமே இல்லையே. மாயை தானே மெஷர் பண்ணணும்னு சொன்ன. மாயே இல்லாத இடத்துல என்னத்த நீ காலம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தில் காலம் இல்லை என்று நாம் ஆணித்தரமாக பேசியதாக நினைவு. அதை இங்கே நினைவு கூறுவோம். ஸோ இதை தான் முதல்ல சொல்லியிருக்கார், எனக்கு இறந்த காலமோ எதிர்காலமோ அல்லது நிகழ்காலமோ இல்லை. அப்புறமா என்னமா சொல்றாரு, இடைவெளியோ அல்லது நித்தியத்துவமோ கூட இல்லை. இடைவெளி அப்படின்னா என்னது? அகெயின் டைமை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறது ஒரு இடைவெளின்னு சொல்லலாம், அல்லது உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிறது இடைவெளின்னு சொல்லலாம். ஆகாயம் அப்படிங்கிறது பொதுவா சொல்லுவோம். நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்குன்னா ஆகாயம் இருக்கு, இடைவெளி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆகாயமாக நான் இருக்கும் பொழுது பிரம்மஸ்வரூபத்தை ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக ஆகாயத்தை உபமானமாக ஒரு அப்படி எக்ஸாம்பிளாக சொல்றது உண்டு. பட் எனிவே ஈவன் தட் இஸ் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாமே தவிர தட் இஸ் நாட் ட்ரூத். ஆக்சுவலி தட்ஸ் ஆல்சோ இன் எ மாயா. அது ஒரு பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதுவே பிரம்மம் என்று நம்ம சொல்லிவிட முடியாது என்ற அடிப்படையில இடைவெளியோ இங்கே பர்டிகுலரா இடமோ அல்லது ஆகாயமோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கும் எல்லாமாக அதுவே இருந்து கொண்டிருக்கிறது, பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கிறது தவிர வேற எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இடைவெளி அப்படிங்கிறதுக்கு பேச்சு கிடம் இல்லை. இல்லை இப்ப மாயையில பாருங்க ஒரு உருவம் இருக்கு, நீயே ஆகாயமே அந்த உருவத்துல இருக்கு, ஆகாயமே இந்த உருவத்துல இருக்கு. இந்த ரெண்டு உருவத்துக்கு நடுவுல என்ன இருக்குன்னா இடைவெளி இருக்குன்னு பேச வேண்டியது வருது, சரியா? ஆனா வெறும் ஆகாயமா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்களேன். ஆகாயம் வித்தவுட் எனி நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இமேஜின் பண்ணுங்க. அங்க ஆகாயம் இருக்குன்னு பேச வேண்டிய இடைவெளி இருக்குன்னு சொல்றது கூட எங்க இடம் இருக்காது. இடைவெளியாவே இருக்கின்ற அது இடைவெளி இருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? உனக்கும் எனக்கும் இடையே இனவெளி இருக்குன்னு பேச தெரியுமே தவிர இங்க ஆகாயத்தை தவிர எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இங்க யோசிச்சு சொல்லு பார்ப்போம். அதை ஆகாயத்தை இடைவெளின்னு சொல்லிடுவியா? என்ன இடைவெளி அப்படின்னா எதுக்கு இடையில உள்ள வெளின்னு கேள்வி. எதுக்கு இடையில உள்ள? எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கிற இடையில உள்ள வெளி அப்படின்னா என்னடா அர்த்தம்னு கேட்க தோணுதா இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இடைவெளி என்ற பேச்சுக்கும் இடம் இல்லை பிரம்மஸ்வரூபத்திலே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் நித்தியத்துவமோ கூட இல்லை அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நித்தியம் அப்படின்னு சொன்னா பெர்மனன்ட் அப்படின்னு அர்த்தம். சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். அதுல சத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு நித்தியத்துவம் அப்படின்னு அர்த்தம். இந்த சத்து சித்த ஆனந்தத்தை சொல்லும் போது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இட்ஸ் ஆல்சோ ஃபார் அன் எக்ஸ்பிளனேஷன் ஹஸ் பீன் கிவன். சச்சித்தானந்தம் என்பது பிரம்மஸ்வரூபத்தை வர்ணிப்பதற்காக வேதங்கள் சொல்லியிருந்தாலும் கூட வேதத்தை வர்ணிக்கவே வேண்டிய அவசியமும் இல்லை, வர்ணிக்கவும் முடியாது. ஏன்னா அது அதுவாகவே இருக்கின்றது எனும் போது சச்சித்தானந்தம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக சொல்லப்பட்டதே தவிர அப்ப சத்துன்னு சொல்லிட்டா அப்ப சத்துன்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது வந்துடும், சித்துன்னு சொல்லிட்டா அச்சித்துன்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது வந்துடும், ஆனந்தம்னு சொல்லிட்டா அப்ப துக்கம்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது வந்துடும். ஆனா இங்கே அச்சித்துவாக, இங்கே அசத்தாக, துக்ககரமாக இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அசத்தும் இல்ல, அச்சித்தும் இல்ல, துக்கம் இல்ல, ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் உண்மை. மாயங்கிறதே இல்லவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா இந்த லூசு பையன் இந்த மாயையில இருந்துகிட்டு சத்த அசத்துன்னு நினைச்சுக்கிட்டு சித்த அச்சித்துன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆனந்தமயமான அந்த வாழ்க்கையை துக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால as you are living in this குக்கா, அந்த துக்கத்துல இருக்கிறதுனால உன் சொரூபம் துக்கம் இல்லடா ஆனந்த சொரூபண்டா அப்படின்னு எல்லாம் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்றத மாதிரி புரிஞ்சுக்கணும். ரியலி இட் இஸ் நாட் அட் ஆல். எதுவுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ அதுவா இருக்கின்ற எவ்வளவுதான். சச்சித்தானந்த சுரூபம் என்பது அதுவாகவே இருக்கும் போது
நீ அது சச்சித்தானந்தம்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போதே அங்க ஏதோ ஒரு டுவாலிட்டி இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் அந்த ஒரு விஷயம் கூட இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லப்பட்டதே தவிர அதுவே ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறாகிவிடும். அதனால் நித்தியத்துவமோ இங்கே சத்தியமோ சச்சித்தானந்தமோ இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லை. ஏனென்றால் அது அதுவாகவே நானாக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிற அந்த உணர்வு மயமாக இருக்கின்ற நான் சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அவுட் ஆயிடும். அதுவாக இருப்பேன், அவ்வளவுதான். நான் அடிக்கடி சொல்றதுதான், ஸ்ரீகாந்த் அப்படின்னா ஸ்ரீகாந்த் தான் இருப்பான், அவ்வளவுதான். நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நான் வேற ஸ்ரீகாந்த் வேறையா, என்னடா நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற அப்படின்னு வந்துருதோ இல்லையோ. அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நாள் குட் மார்னிங் மெசேஜ்ல சொன்ன ஞாபகம் இருக்கு. நோயர் இல்லாம நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அறிபவன் இல்லாமல் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிரம்மஸ்வரூபத்தில் இப்படி சொல்ல முடியாதுன்னு நம்ம நிறைவேற்றிட்டு இருப்போம் அதுல. ஏன்னா அறிவே அறிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் இங்கே இருப்பது ஒன்றே, அதுவே அது அத்தனை திருப்படிகளாகவும் இருக்கின்றது என்றெல்லாம் பார்க்கின்றோம். அப்ப அறிவு மட்டுமே இருக்கின்றது, அதுதான். அப்ப நான் அறிவு, நான் அறிவல்லவன், இதெல்லாம் எந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அது அதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறப்போ, இங்க டுவாலிட்டிக்கே இடம் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பேச்சும் கூட எடுபடாது என்ற விஷயத்தை நாம் ஜனகரின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். And fourth one, என் சொந்த மகிமையிலே நிலை பெற்றிருக்கும் எனக்கு ஆத்மாவோ அல்லது ஆத்மா அல்லாததோ இல்லை, நன்மையோ அல்லது தீமையோ இல்லை, எண்ணங்களோ அல்லது எண்ணங்களற்ற நிலையோ கூட இல்லை. அகைன் த சேம் திங் தாங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயம்தான். ஸோ முழுமையான அத்வைத சுரூபமாகவே இருக்கின்ற எனக்கு we can't say anything at all இல்லையா. ஸோ அந்த துவைதத்துல நீ மாண்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் சொன்னந்தான், எண்ணங்களற்ற நிலைமைதான் பிரம்மானந்தம் அப்படின்னுட்டு, நன்மை தீமை எதுவுமே இல்லாத இடம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்ன வாஸ்தவம் தான். நித்திய அனித்திய வஸ்து விவேகா அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப நித்திய வஸ்துன்னு இருக்கு, அனித்திய வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அனித்திய வஸ்து எல்லாம் நீ வந்து விட்டுட்டு நித்திய வஸ்துவாக நீ மாறணும், இதெல்லாம் சொன்ன வாஸ்தவம் தான். நீ பிரம்மஸ்வரூபத்துல இருக்கும்போது நித்தியம் அனித்தியம் என்ற பேச்சோ அல்லது நன்மை தீமை என்ற பேச்சோ, எண்ணங்களோடு எண்ணங்கள் அற்று இருக்கிறேன் என்ற பேச்சோ எதுக்குமே இடமே இல்லை. நீ பிரம்மஸ்வரூபமா இருப்ப, இன்ஃபேக்ட் நீயே எண்ணங்களோடு இருப்ப. ஆனா நான் எண்ணங்களோடு இருக்கிறேன் ஃபீலிங் இருக்காது, நான் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறேன் ஃபீலிங் இருக்காது. நீ பிரம்மஸ்வரூபமா இருப்ப. நீ லீலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லீலை பண்ணாம இருந்தாலும் சரி, பிரம்மஸ்வரூபமா இருப்ப. இருப்பது நீ மட்டும்தான் இருப்ப. நீயே லீலைக்காக பல்லாயிரம் வேஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நானேங்கிற ஃபீலிங்ல இருப்ப. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அனைத்தும் நானே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லல, அனைத்தும் நானாக இருப்பாய், இருப்பாக இருப்பாய், சுத்த இருப்பாக இருப்பாயே தவிர நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், சரியா? So that is why he is telling that எண்ணங்களோடு இருக்கின்றேன், எண்ணங்கள் அற்று இருக்கின்றேன். That's not the case here. Actually நம்ம தீப் ஸ்லீப்பை பத்தி பேசும்போது சொல்லுவோம், அனிஷ்டானமாக இருக்கிறது, அது எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதால் அதுவே எண்ணங்களோடும் வெளிவருகிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். எல்லாமே just for an understanding we need to discuss all these things. எண்ணங்கள் அற்று இருப்பவன் ஞானி, எண்ணங்களோடு இருப்பவனும் ஞானி தான், பட் அது எண்ணங்கள்ல சிக்கிட்டு இருந்தா அஞ்ஞானி தான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பேசினா கூட, நீ பிரம்மத்தை உணர்ந்ததுக்கு அப்புறமா, பிரம்ம ஞானியா மாறினதுக்கு அப்புறமா, அஞ்ஞானி அப்படிங்கிற வேஷம்தான், ஞானிங்கிறதும் வேஷம்தான் புரிஞ்சதுக்கு அப்புறமா, எண்ணங்கள்ங்கிறதே வெறும் வேஷம்தான், வெறும் மாயதான்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா, எல்லாமாக நீயே இருக்கேன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா, அங்கே என்னடா இருக்கு? ஜஸ்ட் ட்ரை டு ஃபீல் ஹவ் தட் பிரம்ம பாவா இஸ் அப்படிங்கிறது தான் ஜனகர் சொல்ல வர ஒரு விஷயம். ஸோ ஆத்மாவோ அல்லது அனாத்மாவோ அப்படிங்கிற ஒரு விஷயம், சரியா? அதாவது நித்திய அனித்திய வஸ்து விவேகா அப்படின்னு சொல்லலாம், ஆத்மா அனாத்ம வஸ்து விவேகா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே அந்த விவேகத்துக்கே இடமில்லை அப்படிங்கிற நான், விவேக வைராக்கிய சமாதி சட்சம்பத்து மோக்ஷத்துவம் எல்லாத்துக்குமே வேலை இல்லை. பிகாஸ் அதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லப்பட்டது தானே தவிர எதுவுமே அங்கே பிரம்மஸ்வரூபத்தில் இருக்காது. விவேகத்துக்கு என்ன வேண்டி கிடக்கு? அதுவே தான் விவேகமாகவும் இருக்கு, அதாவது நித்தியமாகவும் இருக்கு, அனித்தியமாகவும் இருக்கு. இருக்கிறது அது மட்டும் தானே, அதுதான் நித்தியமாகவும் இருக்கு, அனித்தியமாகவும் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு, அனாத்மாவும் இருக்கு. அப்புறம் என்னத்தை வந்து அதுக்கு தெரிய போகுது? அதுக்கு தெரியாதுதான், அதுவே தானே எல்லாமே இருக்கிற. அதுக்கு வந்து விவேகம் வேணுமாக்கும். விவேகம் எது ஆத்மா எது அனாத்மான்னு புரிஞ்சுக்கிறது. ஏன்டா அதுதான்டா எல்லாமே இருக்கு, அப்புறம் அதுக்கு எதுக்குடா விவேகம்? அதை விட கொடுமை வைராகியம் வேணுமா, அதுலயே வந்து பிடிச்சிட்டு இருக்குது. என்னங்கடா கேக்குறீங்க? So when you realize who you are, then in that case the viveka vairagya இதுக்கெல்லாம் இடம் இல்லை, பேச்சுக்கே இடம் இல்லை. ஆத்மா அனாத்மா வஸ்துக்களுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை என்ற விஷயத்தை தான்
ஆத்மாவோ அல்லது ஆத்மா அல்லாததோ இல்லை என்று சொல்லுகின்றார். நெக்ஸ்ட் நன்மையோ தீமையோ இல்லை சொல்றதுக்கு புரிஞ்சுக்கங்க. மாயைக்குள்ள அடங்கி இருக்குன்னு ஒரு விஷயம், நன்மை தீமை. பட் பிரம்மானந்த சுரூபத்துக்குள்ள நன்மையாக இருப்பதும் அதுவே, தீமையாக இருப்பதும் அதுவே, அதீத்தமாக இருப்பதும் அதுவே என்ற அந்த அற்புத நிலையில, மாயை இல்லாத நிலையிலும் சரி, மாயையோடு இருக்கின்ற நிலையிலும் சரி, எதுவா இருந்த போதும் அது மட்டுமே இருக்கின்றது என்ற அந்த நிலையில அதுக்கு அந்த நன்மை தீமைன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. தோற்ற மாத்திரமாக அது தெரிந்ததுன்றதுக்காக அது இருக்குன்னு அர்த்தமாப்பா? இல்லப்பா. காணல் நீர் இருக்காப்பா, தெரியுதுங்கிறதுக்காக அது ஏன்பா இருக்குன்னு சொல்ற? இல்லடா, நன்மை மாதிரியும் தீமை மாதிரியும் உனக்கு தெரியலாம்டா, அதுக்காக இருக்குன்னு சொல்லாதடா ஏன்னா நாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மஸ்வரூபத்துல நன்மை தீமைக்கு இடம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களோ அல்லது எண்ணங்கள் அற்ற நிலையோ கூட இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் ஹையஸ்ட் ட்ரூத். இப்போ நம்ம ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணும்போது எண்ணங்கள் அற்ற நிலை அப்படிங்கிறது ஒண்ணு நான் முதல்ல நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் எண்ணங்கள் அற்ற நிலை தான் சுபமான ஒரு நிலையோ அப்படின்னு எல்லாம் எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. பட் இங்க பாருங்க, பிரம்மஸ்வரூபத்துல எண்ணங்களோடு நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை ரெண்டுமே அபத்தங்கிறான். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், எண்ணங்கள் இருக்கணும், எண்ணங்கள்ல இல்லாம வாழ முடியாது, ஆனா அதுல விருப்பு இல்லாம இருக்க மட்டும்தான் முடியும். அதனால் எண்ணங்களில் விருப்பற்ற இல்லாத நிலையே ஞான நிலை என்று நம்ம சொன்னோம். ஆனா இப்போ எண்ணங்கள் அற்ற நிலையே ஞான நிலை என்று தோன்றுகிறதுன்னு சொன்னோம். ஆனா ஜனகர் சொல்றாரு, விருப்பு இல்லாத எண்ணங்கள், வெறுப்போடு கூடிய எண்ணங்கள் அல்லது எண்ணங்களே இல்லாத நிலை, nothing is like anything is there, எதுவுமே இல்லடா அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் திங்க் ஃப்ரம் தட் ஹையஸ்ட் வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரம்மமாகவே இருக்கின்ற அதுகிட்ட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸும் வெறும் வேஷம் தான். அப்ப எண்ணங்கள் அப்படிங்கிறதே மாயை தான், அதுல இருக்கக்கூடிய வெறுப்பும் மாயை தான். அப்ப எண்ணங்கள் இல்லாத நிலை அப்படிங்கிறதும் இந்த மாயை தான் நீ பாக்குறியே தவிர, இந்த மாயை கம்பேர் பண்றதுனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ற, எண்ணங்கள் இல்லாத நிலை அப்படின்னு வார்த்தையை ஏன் யூஸ் பண்ற? எண்ணங்கள் இருக்கின்ற நிலையை கம்பேர் பண்றதுனால அதை யூஸ் பண்ற. எண்ணங்கள் இருந்தாலும் அது இல்லைன்னு தானே நம்ம சொல்லிட்டோம். அப்ப எண்ணங்கள் இல்லாத நிலையும் எண்ணங்கள் இல்லாத நிலை இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. எண்ணங்களோடு இருக்கின்ற இந்த உலகமே மாயை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன? அது பொய்யா இருக்குன்னு கூட பார்க்காத, இல்லவே இல்லைன்னு பாத்துரு அப்படின்றோம். எண்ணங்களோடு இருக்கின்ற நிலையே முற்றிலும் இல்லாத நிலையாக பார்க்க சொன்னது அப்புறம் எண்ணங்கள் இல்லாத நிலை அப்படிங்கிறதுக்கும் எண்ணங்களோடு இருக்கின்ற நிலை அப்படின்னு பிரிச்சு பார்க்கவே முடியாது இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. ஸோ even though the fact is of course the எண்ணங்கள் இல்லாத நிலை தான் பிரம்ம நிலை அப்படின்னு சொன்னா கூட, even there is no comparison between எண்ணங்களோடு கூடிய நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை. பிரம்மஸ்வரூபத்திலே எல்லாமே அதுவாகத்தான் இருக்கின்றது. வெறுப்போடும் அதுதான் இருக்கு, வெறுப்பு இல்லாமலும் அதுவா இருக்கு, எண்ணங்களோடும் இருக்கு, எண்ணங்கள் இல்லாமலும் இருக்கு, எப்படி வேணா இருக்குண்டா, ஆனா அது மட்டும்தான்டா இருக்கு, அதனால அதுகிட்ட எதுவுமே இல்லடா. என்னையா சொல்றீங்க? அது மட்டும்தான் இருக்கு, அதனால மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அது உண்மையிலே இல்லைங்கிறதுனால நான் இல்லைன்னு தான் சொல்லுவோம் என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அதனால இந்த இடத்துல எண்ணங்களோ அல்லது எண்ணங்கள் அற்ற நிலையோ கூட இல்லை என்ற அந்த ஒரு அற்புதமான விஷயத்த கோடிட்டு காட்டியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சொந்த மகிமையில் நிலை பெற்றிருக்கும் போது எனக்கு ஆத்மாவோ அல்லது அனாத்மாவோ, நன்மையோ தீமையோ, எண்ணங்களற்ற நிலையோ கூட இல்லை என்ற ஒரு அற்புதமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறார். போதுமா? இன்னும் 2 பார்த்துடலாமா? மொத்தமே 8 தான் இருக்கு, மீதி 4 நாளைக்கு பார்க்கலாம்.